ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார்ட் அப் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மானிட்டைஸ் பண்ணுற ஒரு வெப்சைட். இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோஸாக போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் ஃபுல் வீடியோவாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆப்னு ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இப்போ 3 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு பிஃபோர் 2 இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நான் பப்ளிஷே பண்ணல. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு டெஸ்க்டாப் சைட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ஆப் டச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு லிங்க்கை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு லிங்க்கு. நான் வந்து மேப்பிள் கால்குலேட்டர் தமிழ் ஜோக்ஸுன்னு இதில் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய அப்ளிகேஷனே கிடையாது. இது வந்து சும்மா லிங்க் மட்டும் செட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற பேக்கேஜ் நேம் மட்டும் ஒரு ஆப் கிரியேட்டர்னு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். நான் இருங்க காட்டுறேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணாமலே இது ஏர்ன் பண்ணுது. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது எனக்கு தோணுச்சுன்னா நான் எடுத்து என்னுடைய ஆட்ஸ் பார்ப்பேன். இதோடைய மேப்பிள் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் அது. இது வந்து வேறு ஒருத்தவங்களோட லிங்க். இதுதான் ஆட் ஆஃப் ஸ்டார்ட் அப் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் இருக்குது. இதுவும் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இது வந்து லிங்க் பண்ணேன், பேக்கேஜ் நேம் எப்படி ரைட் பண்ணதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போனோன்னா ஆப் கிரியேட்டர் 24. இங்கே இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சைன்இன் பேஜ் உள்ளார போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து லிங்க் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இங்கே வந்து ப்ளே ஸ்டோருக்கு வாங்க, மேப்பிள் கால்குலேட்டர்னு ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் மேப்பிள் கால்குலேட்டர்னு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இருக்குது. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் கிடையாது, இதில் இருக்கிற பேக்கேஜ் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லிங்க்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் பேக்கேஜ் நேம்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், டோட்டலி ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் செட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஐடி எப்படி போடுறதுன்னா, டெஸ்க்டாப் சைட் லாகின் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து இப்போ ஒரு ஐடி மட்டும் யூஸ் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக் கிளிக்கபிள் ஆகும், அதே இம்ப்ரெஷன் செல்ஃப் இம்ப்ரெஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பேன் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் கண்டிப்பாக பேன் ஆகிடும் அக்கௌண்ட்டு. நீங்கள் இந்த ஒரு நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. மை ஆப்ஸ் உள்ளார போய்க்கோங்க. இங்கே இருக்குது இல்லையா ஆப் ஐடின்னு, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் ஐஓ ஆப் ஐடின்னு இருக்குது, அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேஜஸ் அப்புறம் ஆட் ஷோ ஆகணுன்றது இங்கே கீழே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பேக்கேஜ் நேமை நீங்கள் அப்ளை பண்ணலாம் நேம் அண்ட் ஐக்கானில். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஆட் தான் ஷோ ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.